ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா அதிரடி தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் உலக நாடுகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளதால் இனி என்ன நடக்கும் என ஒட்டுமொத்த மனிதகுலமே குலை நடுங்கி போயுள்ளது. உலக அமைதிக்கு விடுக்கப்பட்ட சவாலின் பகீர் பின்னணி என்ன? 2 உலகப் போர்களால் பெரும் பேரழிவை சந்தித்த பூமி பந்து 3வது உலகப் போரை சந்தித்தால் அதன் பேரழிவை யூகிக்க கூட முடியாது என்று காலம் காலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. அணு ஆயுதங்களாலும் அணு ஆயுதங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த பகுதியே ஹிரோஷிமா நாகசாகியைப் போல இருந்த இடமே தெரியாமல் அழிந்துவிடும் அபாயம் உள்ளது. அப்படி ஒரு போருக்கு வித்திடும் வகையில்தான் ஈரான் மீது அமெரிக்கா துல்லிய தாக்குதல் நடத்தியதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் இது அமைதிக்கான நேரம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். நடந்தது என்ன? A short time ago, the U.S. military carried out massive precision strikes on the 3 key nuclear facilities in the Iranian regime, Fordo, Natanz and Esfahan. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளதால் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. இத்தகைய சூழலுக்கு 20 மாதங்களுக்கு முன்பு ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலே காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது பயங்கர தாக்குதல் தொடுத்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வரையில் தாங்கள் ஓயப்போவதில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சூளுரைத்திருந்தார். இதையடுத்து ஹமாஸ் அமைப்பை டார்கெட் செய்து காசா மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை தீவிரப்படுத்தியது. பின்னர் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஈரான் களத்தில் குதித்தது. மேலும் கடந்த 2024 அக்டோபர் மாதம் இஸ்ரேல் குடியிருப்புகள் மீது 200க்கும் மேற்பட்ட ஏவுகணையை ஏவி ஈரான் தாக்குதல் தொடுத்தது. இந்த சூழலில் கடந்த 13ஆம் தேதி ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஈரானில் உள்ள அணு ஆயுத பயன்பாட்டுக்கு எதிராகவே இந்த தாக்குதல் நடத்தியதாக விளக்கமளித்தது. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது இடைவிடாது ஏவுகணைகளை ஏவியது. இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் தாக்குதலை கைவிடும்படி அமெரிக்கா எச்சரித்து வந்தது. இந்த நிலையில்தான் ஈரானில் உள்ள போர்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் ஆகிய 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. அதிநவீன B-2 ரக போர் விமானங்கள் மூலம் அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டுமழை பொழிந்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குறிப்பாக போர்டோ அணுசக்தி நிலையத்தின் மீது சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசியதாகவும் அதில் அந்த அணு உலை முற்றிலும் அழிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். யுரேனியத்தை செறிவூட்டுவதில் இந்த நிலையம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. போர்டோ பகுதியில் சாதாரண ஏவுகணைகள் ஊடுருவ முடியாத வகையில் மலையை குடைந்து அணுசக்தி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பங்கர் பஸ்டர் எனப்படும் அதிநவீன ஏவுகணை மூலம் அந்த நிலையம் அழிக்கப்பட்டதாக அமெரிக்கா மார்தட்டியுள்ளது. ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்க விமானங்கள் தாக்கியதை வெள்ளை மாளிகையிலிருந்து அதிபர் ட்ரம்ப் கண்காணித்தார். அப்போது துணை அதிபர் JD வான்ஸ் உட்பட 9 பேர் உடனிருந்தனர். உலக நாடுகளையே உலுக்கிய இந்த தாக்குதலுக்கு தாமதமின்றி பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனியின் பிரதிநிதி ஹுசைன் ஷரியத் தமாரி, முதற்கட்டமாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துவோம் என்று கூறியுள்ளார். அமெரிக்கா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரானுக்கு ஆதரவான ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போரில்
அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டோம் என்று ஏமன் இராணுவமும் தெரிவித்துள்ளது. எனவே தங்களது கடல் எல்லை பகுதியிலிருந்து கப்பல்களை வெளியேற்றுமாறு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இன்று அமெரிக்கா செய்ததை வேறு யாராலும் செய்ய முடியாது எனவும் அந்நாட்டின் திறன்மிகு தாக்குதல் மற்றும் துணிச்சலான முடிவு வரலாற்றை மாற்றப்போவதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கூறியிருந்த நிலையில் இஸ்ரேல் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது. டெல் அவீவ், ஜெருசலேம் நகரங்களை குறிவைத்து 30 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் தொடுத்துள்ளது. அதே வேளையில் ஈரானிலிருந்து வரும் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்க இஸ்ரேல் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க நினைத்தால் விளைவுகள் அதிபயங்கரமாக இருக்கும் என்று ஈரானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானை அமெரிக்க படைகள் தாக்கியுள்ளது உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸ் கவலை தெரிவித்துள்ளார். எனவே ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டங்களின்படி உடனடியாக சண்டையை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் எதற்கும் இராணுவ தாக்குதல் தீர்வாகாது எனவும் அமைதி ஒன்றே நம்பிக்கை தரும் என்றும் குட்ரெஸ் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது முதல் முறையாக அமெரிக்கா நேரடி தாக்குதல் தொடுத்துள்ள நிலையில் உலக அளவில் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. இதற்கு உரிய தீர்வு எட்டப்பட்டு அமைதி திரும்புமா என்று உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன.